கால சக்கரத்தில் 6வது ராசியாக வலம் வரக்கூடிய நவ கிரகங்களில் இளமையானவன்னு பேரெடுத்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட 6வது ராசியாக வலம் வரக்கூடிய கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. உலகத்தில் எங்கெங்கேயோ இருப்பீங்க, எல்லாருமே இளமையாக இருப்பீங்க. வயது எவ்வளவு ஆனாலும் சரிங்க, தோற்றம் பார்த்திங்கன்னா நல்ல புன்னகையோடு இருக்கும். பார்த்தா அவங்களுடைய வயசுக்கும் அவங்க தோற்றத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களே பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க மனசு சுத்தம். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அளவோட ரகசியம் என்னங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாங்க, யாரை பற்றியும் யாரையும் கெடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது, எந்த ஒரு பேராசையும் இருக்காது. இதனாலேயே கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகாக இருப்பீங்க. அதே மாதிரி கன்னிராசி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அவங்க தலையில் தான் இருக்கும். இது அவங்களாம் அந்த பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட மென்மையான குணம் படைச்ச அழகுக்கு பெயர் போன கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த பதிவு எதுக்குங்க? இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம நிறைய இடங்களில் யோசிப்போம், நம்ம தலையில் அப்படி என்னதான் எழுதியிருக்கோ தெரியலையே, கடவுளே இவ்வளவு கஷ்டப்படுறமே, இல்லை இப்படித்தான் நம்ம வாழ்க்கை போகுமா, இல்லை எப்படியாச்சும் ஒரு நல்ல காலம் பிறக்குமா, நமக்கு இதுக்கு பதில் யார் சொல்லுவா? அதே போல் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம குழந்தை தெய்வத்துக்கிட்டேயோ நம்ம ஏதாவது தெய்வங்களை வழிபாடு செய்கிறப்போ நம்ம யோசிக்கிறது, எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவ கடவுளே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம் பேப்பர் நம்ம கையில் இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம படித்ததுலேருந்து வரல. அப்போ யோசிப்போம், அடடே இந்த புக்கில் எங்கடா இருக்குது இந்த கொஸ்டின், இப்போ கேட்டு வச்சுருக்க அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? கடைசியில் ஃப்ரெண்டோ டீச்சரோ யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த பேஜில் இருக்குது கேட்டிருக்காங்க அப்படின்னு. அட பாவிகளா, அந்த புக்கு தானே இத்தனை வருஷமாக நான் புரட்டிக்கிட்டு இருந்தேன், எப்படி அதை மிஸ் பண்ணேன்னு யோசிப்போம். அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத விஷயங்களை அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. இத்தனை நாள் இந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை வரப்போகுதுங்க. 7.5 வருஷம் அவரை பிடிச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடிய சனி பகவான் 7.5 நொடிகளில் உங்களை விட்டு விலக போகிறாருங்க. அந்த 7.5 நிமிஷம் அப்படிங்கிறது அது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தாங்க சில சூட்சமங்களை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை வளமாக வாத்திக்க முடியும். அந்த வகையில் நம்மோட கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த இடங்களில் இருக்குது, இவங்க எந்தெந்த விஷயங்களை மாற்றிக்கணும், முதல்ல நீங்கள் யார், உங்களுடைய அமைப்பு என்ன, உங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு துணை வருமா, இது எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க. இப்போது கன்னிராசி அப்படிங்கிறது இந்த கால புருஷ சக்கரத்தில் 150 டிகிரியிலிருந்து 180 டிகிரி வரைக்கும் கணக்கு வருங்க. இந்த சக்கரத்தோட ஆரங்கள் இதில் அடங்கும். கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கவே மாட்டாங்க, நட்பு வட்டாரம் பெருசுங்க, தேடி தேடி வருவாங்க. அதே மாதிரி நட்புல வல்லவங்க. இவங்க இந்த நட்புக்கு இலக்கணம் ஒன்று எழுதினீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு எழுதி தரலாங்க. ஏன்னா பெரும்பாலும் நட்பை உசுரா போற்றக்கூடியவங்க, பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே நட்பு மட்டும்தான் உலகமாக நினச்சி வாழக்கூடியவங்களும் கன்னிராசி. நவ கிரகங்களினுடைய தன் ராசியில் உச்சமடைகிறது புதன் மட்டும்தாங்க. இதனாலேயே இந்த ராசிக்காரங்க ரொம்ப திறமைசாலிங்க. ஆனால் இது மற்றவங்களால் அங்கீகரிக்கக்கூடிய நிலையே கிடையாது. அதை பற்றி அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. டே நான் திறமசாலி, எனக்கு தெரியல போடா, நான் தனக்கு தானே மகுடம் சூட்டி கொள்ளக்கூடியவங்க இதோட நிற்பாங்களா? இவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஏன் ஒருத்தவங்கள தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா கூட எதிர்த்து கேட்பாங்க. குழந்தைகள் கிட்ட நெருங்கி பழங்கக்கூடியவங்க. குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மனைவி கிட்டேயும் சரி தாய்கிட்டேயும் சரி கொஞ்சம் அளவோட தான் நெருக்கம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தை செல்வம் பார்த்திங்கன்னா குறைவாக தாங்க இருக்கும். இவங்க
இவங்களுக்கு வந்து சுக்கிரன், சனி, புதன் இவங்களுடைய தசைகளில் உங்களுடைய முழு தேவைகளுமே பூர்த்தியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஜோதிடர் இருந்தால் நம்பிக்கையான ஆட்கள் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க. சுக்கிர திசை, சனி திசை, புதன் திசை ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த நேரங்களில் உங்கள் தேவைகளும் பூர்த்தியாகுங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சனி வந்து பலம் பெற்றிருந்தா செழிப்பான வாழ்க்கை அமையும். என்னம்மா சொல்கிற, சனி பகவான் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் அல்லோல் பட்டுட்டு இருக்குது அப்படின்னு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூட நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. குருவுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். சனி பகவானினுடைய அமைப்பு வந்துச்சுன்னா நல்லது கெட்டதும் நடக்கும்னு நினச்சிங்கன்னா, ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் நினச்சிட்டா உங்கள் தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீங்க. இவருடைய அமைப்பு எல்லா நேரங்கள்லையும் பாதகத்தையும் கொடுக்காதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கர்ம வினைகளுக்கு பலன் தரக்கூடியவர். ஆயுள்காரகன், கர்மக்காரகன்னு சும்மா சொல்ல கிடையாதுங்க. தொழில்காரகன்னு சும்மா சொல்ல கிடையாது. அவரால் உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதோட சுக்கிரனுக்கோ புதனுக்கோ நீச்ச பங்கம் இருந்துச்சு அப்படின்னா மக்கள் தலைவனாகவோ செல்வ சீமானாகவோ அரசனாகவோ மந்திரியாகவோ நீங்கள் புகழ் பெற்று அப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதே நேரம் புதன் நேசமாகும், சனி பகவான் பலம் இழுந்தும் சுக்கிரன் மௌட்சியமடைந்தும் தென்பட்டார் அப்படின்னா இதில் எல்லாமே இருந்தும் ஒன்று இல்லாததாக மாறக்கூடிய நிலையில் இருந்தாலே சரிங்க. கொஞ்சம் நீங்கள் சூதானமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 4க்கும் 7க்கும் அதிபதி குரு. இதனால் வீடு, வாகனங்கள், வெளிநாட்டு வர்த்தகம் இந்த மாதிரி விஷயங்களில் வாய்ப்பு இருக்குது. இதில் தாய் வீட்டின் உதவி, மாவடி, அரவணைப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக உங்களுக்கு என்றைக்குமே அரவணைப்பக்கூடாது. இதோட கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கனவு இருக்குது. சொந்த வீடு எப்படா கட்டுவோம் சொல்கிறேங்க, எழுதி வச்சுக்கோங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பலர் வந்துட்டு கூட்டு குடும்பமாக இருப்பீங்க. இதனாலேயே அவ்வளவு சீக்கிரமாக வந்து தனியாக போய் வீடு கட்டக்கூடிய எண்ணம் வந்து உங்களுக்கு வராது. வீட்டிலையே சில மாறுதல்களை செஞ்சு ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆள்னா கன்னிராசியை வந்து சொல்லலாங்க. சம்பந்தமே இருக்காது. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தான் பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும். சட்டுன்னு அழுகக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. கன்னிராசி ஆண்களாகவே இருக்கட்டுங்க, ரொம்ப மென்மையானவங்க. சொந்த வீடு அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து இதனாலேயே கூட இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சிங்க, நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா 26 வயசு முதல் 92 வயசு வரைக்கும் எப்போ வேணும்னா நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்கலாங்க. நீங்கள் நினைக்கணும், கன்னிராசி நினச்சா அது அமையும். இது உங்களுக்கான சூட்சமம். மற்ற ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்து அமையுங்க, அது வருங்க இது வருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ யோகம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சா திட்டமிடுதலோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஏன்னா கன்னிராசியை கடவுள் ராசின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு அமையுங்க? கடவுளே நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன கடவுளே அப்படின்னு நினச்சதெல்லாம் நடக்குமானா கன்னி வந்து நினைக்கிறது இல்லை. தனக்காக எதுவும் நினைக்கிறது இல்லை. வேண்டாது நான் இப்போ தான் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கான சூட்சமம் என்ன தெரியுமா? உங்களுக்காக நீங்கள் யோசிக்கணும்னு சொல்கிறாரு கடவுள். ஜாதக ரீதியாக சொல்ல வேண்டிய விஷயம் கன்னிக்கான பொருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்காக நீங்கள் யோசிக்கணும், உங்களுக்காக நீங்கள் திட்டமிடணும், உங்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணணும். அது வெற்றியை கொடுக்குன்னு அர்த்தம். ஸோ இதோட இந்த ராசிக்கான அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை. பூக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா முல்லை மலர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள் அப்படின்னா எந்த மாதம் வேணால் இருக்கட்டுங்க. 5, 14, 23 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்களை வழங்கும். இந்த தேதியில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றியை கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கைகூடி வரும். அதே மாதிரி எண்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 இந்த எண்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, கிழக்கு. இந்த திசைகள் வந்து உங்களுக்கு யோகமானது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினம் மரகதம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன், வியாழன், ஞாயிறு. இந்த கிழமைகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க.
தொழில்னு பார்த்தோன்னா விற்பனை வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம். இது அப்போ நான் கூலி வேலைக்கு போகிறேன், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன், தனியார் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் தாங்க. அதுவும் உங்களுக்கு நல்லதை தான் கொடுக்கும். ராசி மண்டலத்தில் காலபுருஷனுக்கு 6வது வீடு புதன் பகவானினுடைய வீடு. கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாதம் இருப்பு வைக்கக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கன்னி ராசி அப்படின்னாவே பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் பார்த்தோன்னா இவங்க நில தத்துவத்தை குறிக்கக்கூடியவங்க. அதாவது பூமி தத்துவம்னு சொல்லுவாங்க. நிலைத்தன்மை இருக்கும், பொறுமை இருக்கும், நடைமுறைக்கு என்ன ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடியவங்க. பாசிபிளாக இப்போ என்ன நடக்கும், இப்போது இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி திங்கிங் கொண்டவங்க. பொருள் பாதுகாப்பு, உழைப்பால் உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க. அறிவு, கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி ஒழுங்கு வேலை, உழைப்பு, புக்தி, பகுத்தறிவு, இது எல்லாமே கன்னி ராசிக்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடியதுங்க. சேவை பண்பானமாக அதிகங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்க. இது இப்படின்னா இப்படித்தான், நான் தன் தேவைக்காக அப்பப்போ ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஆட்களை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. இந்த ஜால்ரை அடிக்கிறது, தன்னோட ஆதாயத்துக்காக மற்றவங்களுக்கு எடுக்கிறது, இது எல்லாமே கன்னிக்கு சுத்தமாக வராத ஒரு விஷயம். பயங்கர புத்திசாலிங்க. இவங்களால முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இவங்க அதை தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க. எப்போவுமே தனக்காக ஒரு வேலையை கூட செய்ய மாட்டாங்க. இவங்க நினைச்சா முடியும், நினைக்க மாட்டாங்க. இவங்க வளர மாட்டாங்க. இவங்க நல்லா இருக்க மாட்டாங்களே தவிர, நல்லா இருக்க மாட்டாங்கன்னா அழகுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ குறைவில்லை. தன்னை வாழ்க்கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நடந்துக்கிறது. ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்கறதுல கன்னி உயர்வை சேர்ந்தவங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இவங்க காரணகர்த்தாவாக இருப்பாங்க. கோபம் இருக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. இவங்க நினச்சா அந்த கோபத்தை காட்டுனா போதும், அந்த குடும்பம் சீராயிரும். ஆனால் விளையாட்டுக்கு கூட இந்த கோபத்தை நம்ம காட்டக்கூடாது. அதாவது தப்பு செய்கிறது தன்னை சார்ந்தவங்க தான், தன் குடும்பத்தார்கள் தான். இதனால் பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, என் குடும்பம் தானே, அதை நான் தாங்கிக்கிறேன். இப்படி அதாவது தன்னால் போய் கெடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடு தானாக தலையை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே கன்னிக்கு பொருத்தமாகுங்க. இவங்க தன்னோட வீட்டையோட ஒட்டுமொத்த முயற்சிக்கும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மெழுகுவத்தி மாதிரி உருகக்கூடியவங்க, மாடு மாதிரி உழைக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே சலிச்சுக்கிட்டு தனக்குன்னு இதுவரைக்கும் எதையும் யோசிக்காம தியாக உள்ளம் கொண்ட கன்னி ராசிக்கு அங்கீகாரமோ ஆதரவோ அன்போ கிடையாதுங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி கிடையாது. ஸோ இப்படித்தான் வாழக்கூடிய கன்னி நமக்கு தான் யாருமே உண்மையா இல்லை, நம்ம மேலே தான் யாருமே அன்பு வைக்கலை, நம்ம யாருக்கும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க செய்யாட்டினாலும் பரவாயில்ல, நான் செஞ்சுட்டு போகிறேன். ஸோ இந்த மாதிரி குணநலம் கொண்டு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி, அதாவது சந்திர பகவானினுடைய வீட்டுக்கு சுக்கிர பகவான் போகக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்த 25 நாட்கள் கன்னி ராசிக்கு சாதகமா பாதகமா தெளிவா சொல்றேங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறாரு. பணம் கொட்டும், ஆனா காதல் விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணுங்க. இப்ப பொதுவா சுக்கிரன் அப்படிங்கிறவர் யாருங்க? சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதி. திருமணம் உள்ளிட்டு சுபகாரியங்களுக்கு அதிபதியும் இவர் தான். இவரை களத்திரக்காரகர்னு சொல்லுவோம். வண்டி, வாகனம், தொழில், கூட்டாளி, சக வாழ்க்கைக்கு எல்லாமே சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசுரர்களோட குருன்னு சொல்லுவோம். இவரை பொறுத்த வரைக்குமே நண்பன் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறதும் இவர் தான். ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முக்கியமான இடம்ங்க. கலை, அழகு, ஜவுளி இந்த மாதிரி துறைகளை இந்த மாதிரி துறைகளில் கூட சுக்கிர பகவான் தான் அதிபதியாக நிற்கிறாரு. ஸோ இப்போ இவர் கடக ராசிக்கு மாற்றமாயிருக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது உங்கள் ராசி கட்டத்தில் இருந்து 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது சந்திரனோட வீட்டுக்கு அங்கே யார் உச்சம் பெற்றிருக்காங்கன்னா குரு பகவான், தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே தான் இருக்காருங்க. சுக்கிர பகவான், குரு பகவான் இவங்க 2 பேரோட அமைப்பு அப்படிங்கிறது கன்னிக்கு சுக்கிரன் உங்களுக்கு 2க்குரியவர். 2க்குரிய இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். என்னதான் இவர் ஆசிரியரோட குருன்னு சொன்னாலுமே நாங்கள் ஜோதிடத்தில் இவர் சுபக்கிரகம்னு தான் சொல்லுவோம். இவரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. எந்த விதமான பயமும் உங்களுக்கு வேண்டாங்க. எல்லாமே தான் சொல்கிறேன். தொழில் பற்றியோ குடும்பத்தை பற்றியோ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தோ எதை பற்றியோ கவலைப்பட வேணாம். எதெல்லாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சோ, எதெல்லாம் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம்ங்க. குறிப்பாக திடீர் பணவரவு கிடைக்குங்க. அப்படி பணம் வர்றப்ப அதை கையாளுறதுல மட்டும் கன்னிராசி மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணும். ஏன் கன்னிராசிக்கு இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, எடுத்தது எல்லாமே கன்னிராசிக்காரங்க தான். நான் உனக்கு செஞ்சு தரேன், நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுனாலேயே நிறைய இடங்களில் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் சொல்லி கூட கொடுத்துருங்க. ஆனால் முடியும்னு சொல்லி போய் நிற்காதீங்க. அது உங்களுக்கு வேதனையை கொண்டு வரும். அதே மாதிரி எதை பேசணும் எதை பேசக்கூடாது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு நல்லதையே பேசினாலும் சரி, அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவே உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நீங்கள் நல்லதே செஞ்சாலுமே அது கட்டத்தில் போகும். நீங்கள் நல்லதே பேசினாலும் அது மற்றவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கப்படுங்க. அதனால் பார்த்து பக்குவமாக பேசுங்க. மற்றபடி ராஜயோகம் இருக்குங்க. குடும்பாதிபதி இவரால் கணவன் மனைவி உறவு விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அதே மாதிரி இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் மறைவதுனால ராஜயோகம் கிடைக்குங்க. தனவரவு அதிகமாகுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நன்மைகளை பெற போறீங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, மறைந்துள்ள தனம் கிடைக்க போகுதுங்க. அந்த தனம் அப்படிங்கிறது வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ முயற்சி பண்ணுங்க. யோகமான காலகட்டம்ங்க. சுக்கிரன் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. சொல்லப்போனால் ஒட்டு மொத்தமாக அந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னிக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதாவது மனசளவில் காயங்களை சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவர்கள், நல்ல மருத்துவமனை கிடைக்கும். திருமண யோகம் கைகூடி வரும். நல்ல வரன் கிடைக்கும். நல்ல உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகுதுங்க. ஆனால் காதல் விவகாரங்களில் கன்னிராசி உஷாராக இருக்கணுங்க. காதல் விஷயத்தில் உஷாராக இருக்கணும். ஏன்னா காதல் வலி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம காதலிக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க நம்ம கூட இருந்தால் நம்மோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானதா அப்படிங்கிறத பார்த்து பக்குவமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. ஒட்டுமொத்தமாக கன்னிராசி அதுக்கப்புறமா தான் அவதிப்படுங்க. அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வெளிநாடு, வெளிமாநிலம், அந்நிய தேசமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா படிப்பாங்க. அதுவும் கன்னியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் அதிபதி. புதன் யார்? படிப்புக்கு சொந்தக்காரர். ஸோ இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது
புதன் பகவானினுடைய நிலைக்குமே சாதகமாக இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அமோகமான ஏற்றம் இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா, கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைப்பளு உண்டாகும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தாய்மாமன் சார்ந்த உறவுகளால் இப்போ நீங்கள் சிறப்பை பெறக்கூடிய காலகட்டம். சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறது திடீர் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கிடைக்க வைக்குங்க. பங்கு சந்தையில் பணவரவு உண்டாகும். வெளிநாட்டில் இருந்து பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதிக ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக இது இருக்குதுங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா கன்னி ராசிக்கு சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த 25 நாள்கள் அன்பு, பாசம், சிந்தனை எல்லாமே வளருங்க. நல்ல உயர்வு இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் பாசம் நிறைந்திருக்குங்க. சின்ன சின்ன சண்டைகள் கூட பேசியே தீர்த்து வச்சிருவீங்க. காதல் உறவாக இருக்கட்டும், தாம்பத்திய உறவாக இருக்கட்டுங்க, எல்லாமே வலுவாக இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கன்னிராசி விமர்சனம் மட்டும் பண்ணக்கூடாது. அதனால தான் முன்னாடி சொன்ன பேச்சுக்களில் கவனம் தேவைன்னு. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகமாக இருக்குங்க. கூடவே சுப செலவுகள் வரும். சேமிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சோர்வு மற்றும் செரிமான